ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைய நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நல்லா செயல்பட்டுட்டு வராருப்பா மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய சட்டமன்ற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பண்ணிட்டு வராருப்பா. நம்ம நிறைய பேர் பாராட்டணும். நல்லா பண்ணிட்டு வரும்போது சில விஷயங்களை பண்ணி இவங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கிக்கிறாங்க. அப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறார் மரியாதைக்குரிய சபாநாயகர் ஐயா திரு ஜேசிடி பிரபாகர். என்னங்க பண்ணாருன்னு கேட்குறீங்களா? அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது குறித்தும், அந்த செயல் ஏன் கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் விலாவரியா விளக்கமா இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். அண்மையில் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் என்ன ஒரு மார்ச்சில் போய் ஈடுபட்டிருக்கிறாருன்னா, கருக்கலைப்பை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். ஜேசிடி பிரபாகர். அதாவது கருக்கலைப்பு அப்படிங்கிற விவகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூங்க. கருக்கலைப்பு அப்படின்னா என்ன? ஒரு பெண் கருவுற்ற பிறகு அந்த கருவு குழந்தையாக மாறுகிறது. 10 மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இப்போது ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க. அந்த மருத்துவர் இந்த கரு உங்கள் உடம்புல இருந்தால் அவங்க உடம்புக்கு உங்கள் உயிருக்கோ அல்லது குழந்தை உயிருக்கோ ஆபத்து ஏற்படும்னு சொன்னாங்கன்னா அந்த கருவை கலைச்சிருவாங்க. அப்போது அந்த கருக்கலைப்பு ஏற்படும். அந்த கருக்கலைப்பு அவசியமான ஒன்றுமாக கூட கருதப்படும். வேறு வழி கிடையாது. யாராவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருங்கன்னு சொல்லும்போது அந்த கருவுடைய துவக்கத்திலே அதை கண்டறிஞ்சிருவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் கூறு சூழல் மற்ற சூழல்கள்லாம் கருத்தில் கொண்டு கூட அந்த கருவை கலைப்பாங்க. இது ரொம்ப இன்டெப்த்தாக பேசணும்னா அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட உடல் உரிமை சார்ந்த ஒரு விவகாரம். இந்த விவகாரத்தை குறித்து டிஸ்கஷன் நடத்தலாம் அல்லது பேசலாம். ஆனால் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா மார்ச் ஃபார் லைஃப் சாரிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கிறித்தவ அமைப்பை போல பார்க்க முடிகிறது. இந்த அமைப்பை முன்னின்று நடத்தக்கூடிய தோழர்களும் கிறித்தவ தோழர்களாக இருக்கிறாங்க. அதாவது கிறித்தவ மதத்தை பின்பற்றப்போலாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருக்கலைப்பை தடுக்கணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் போய் கலந்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகர் தான் முன்னின்று கொடியசை அசத்தி வைக்கிறார். இதை தி நியூஸ் மினிட் ஊடகத்தினுடைய ஆசிரியராக திகழக்கூடிய தன்யா ராஜேந்திரன் பெண் பத்திரிகையாளர் அவங்க ஒரு முக்கியமான கருத்தை போட்டிருக்கிறாங்க. இட் டசன்ட் மேட்டர் வாட் ஜேசிடி பிரபாகர்ஸ் பர்சனல் பிலீஃப்ஸ் ஆர். அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்பது என்ன நம்பிக்கை பற்றி நமக்கு கவலை கிடையாது. தட் இஸ் இன் ஹவுஸ் ஹவுஸ். அவருடைய வீட்டில் தான் அது. ஹீ ஹோல்ட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். ஈவன் இந்தியன் உமன் ஹாவ் சஃபர்ட் இன் கண்ட்ரிஸ் தட் டெனை அபார்ஷன் ரைட்ஸ் ஃபார் உமன். ரிமெம்பர் சவிதா ஹலாபனாவர். The TVK government has to explain itself. Why did its MLA go for this event? ஸோ அவங்க குறிப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த சவிதா ஹலாபனாவர் அவங்க யார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க 2012ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஒரு மருத்துவ நிகழ்வுக்கு பிறகு கருக்கலைப்பு உரிமை சம்பந்தமாக அறியப்பட்ட உலகளவில் அறியப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியாக மாறினாங்க. அவங்க ஒரு இந்திய பெண்மணி, குறிப்பாக கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. ஸோ சவிதா ஹலாபனாவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் ஹலாபனாவர். இவங்க 2 பேர் அயர்லாண்டில் போய் வச்சுட்டு வந்தாங்க. 2012ஆம் ஆண்டு அவங்க கருவுற்று இருந்தாங்க. அவர் கருவுற்றிருக்கும் போது உடல் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப மோசமாக அழிவுற்று இருந்திருக்கிறாங்க. கேல்வே யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க அவருடைய கணவர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து மருத்துவர்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. ஸோ கருச்சிதைவு ஏற்படக்கூடிய சூழலே உங்களுடைய மனைவிக்கு இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அபார்ஷன் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லை, அயர்லாந்தில் ரொம்ப அபார்ஷனுடைய சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னா சவிதா அவர்களுக்கு அந்த அபார்ஷன் நடக்காமல் அந்த கருச்சிதைவே ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே தொற்று ஏற்பட்டு அவங்க 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 28 அன்னைக்கு தன்னுடைய 31 வயதில் உள்ளுக்குள்ளே தொற்று ஏற்பட்டு செப்சிஸ்னு சொல்லுவாங்க, தொற்று ஏற்பட்டு மரணம் அடைஞ்சாங்க சவிதா. ஸோ சவிதா அவர்களுடைய மரணம் அயர்லாந்தையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். அதன் பிறகு தான் அயர்லாந்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான இந்த அபார்ஷன் சட்டம் தேவையா, இந்த அபார்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிருக்கலாம், கருச்சிதைவை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாங்களே. அப்படி இருந்தும் அவங்கள
ஏன் அந்த உயிரை காப்பாற்ற முடியாமல் அந்த சட்டம் தடுக்குது, உயிரை விட சட்டம் பெருசா அப்படிங்கிற விவாதம் வந்து அயர்லாந்தில் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு அபார்ஷன் சட்டத்தை தளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்முடிவுகளை வந்து கொண்டு வந்து பொது வாக்கெடுப்பின் மூலமாக, ரெஃபரண்டம் மூலமாக சட்டத்தையே மாற்றினாங்க அயர்லாந்து மக்கள். அந்த மாற்றத்துக்கு அடிப்படை வித்தாக இருந்தது சவிதாவினுடைய உயிராக கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இந்த கருக்கலைப்பு உரிமைகள் குறித்து பெண்கள் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுல, ஒரு முற்போக்கு மாநிலமாக கருதப்படக்கூடிய தமிழ்நாடுல நோ கருக்கலைப்பு, நோ அபார்ஷன் அப்படிங்கிறத நோக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுறது யாரோ மதம் சார்ந்த அமைப்போ யாரோ நபர்களோ கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக திகழக்கூடிய, அதாவது சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக திகழக்கூடிய ஒருவரே அதை கொடியசைத்து அசைத்து வைக்கிறாருன்னா அவருடைய நிலைப்பாடு அதுதானா? அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பரவலான எதிர்ப்புகளை, குறிப்பாக பெண் ஆளுமைகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. இதற்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்கிறது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்தியாவில் இருக்கக்கூடிய கருக்கலைப்பு சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அந்த காலகட்டத்தை ஒப்பிடும்போது லகுவான ஒன்று தான். குறிப்பாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சவிதா ஒருவேளை இந்தியாவில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க காப்பாற்ற கூட பட்டிருக்கலாம் இன்றைய தேதியில் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த சட்டங்கள் கூட நம்ம நிறைய விடயங்களை வகைகளில் போராடி பெற்ற சட்டங்கள் தான். அதை கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய மரபு வழி பின்பற்றல் காரணமாக அதை வந்து செய்வதற்கு அனுமதிக்கிறது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவோட சட்டங்கள் அப்படிங்கிறது, கருக்கலைப்பு அபார்ஷன் சட்டம் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி 1971 அப்படிங்கிறது 2021 அமெண்ட்மெண்ட்டோட வந்து நடைமுறையில் இருக்குது. என்னன்னா 20 வாரங்கள் வரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனருடைய கருத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சட்ட நிபந்தனைகள் கீழே கருக்கலைப்பு பண்ணலாம். 20-24 வாரங்கள் வரைக்கும் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கரு இருக்குன்னா சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அனுமதி உள்ளது. உதாரணமாக பாலியல் வன்முறையால் கர்ப்பம், சிறுமிகள், திருமண நிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கர்ப்பம் போன்ற குறிப்பிட்ட சூழல் இதில் அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 24 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அப்படின்னா சாதாரணமாக அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட குழந்தை நல்லாவே வந்து வளர்ந்துருக்கிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் கருவில் கடுமையான குறைபாடு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ், விதிவிலக்கான சூழல்களில் மெடிக்கல் போர்டு மூலமாக அனுமதி கொடுக்குறாங்க. அரசு மருத்துவ வழிகாட்டுதல்களும் 24 வாரத்திற்கு அப்பால் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இந்திய சட்டத்தை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தாயினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருந்துச்சுன்னா சட்டம் அந்த தாயின் உயிருக்கு தனியான முக்கியத்துவத்தை தான் கொடுக்குது. எனவே சவிதா சந்தித்த சட்ட சூழலோடு நீங்கள் இந்தியாவோட இந்த எம்டிபி ஆக்டை வந்து டைரக்டாக கம்பேர் பண்ணவும் முடியாது. இப்படியாக சட்ட ரீதியான சில விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நோ அபார்ஷன் அப்படிங்கிறத நோக்கி வந்து இது போன்ற ரேலிலெல்லாம் வந்து நம்முடைய சட்டமன்ற சபாநாயகர் கலந்து கொள்வது என்பது மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு அதை பற்றின புரிதல் இல்லை. இந்த அரசுக்கும் அப்போ அதான் நிலைப்பாடா? ஒரு எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உட்பட அனைவரும் வழிநடத்தக்கூடிய ஆளுமை பெற்றவர், அவரே ஒரு பிற்போக்குவாதியாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு பெண் ஆளுமைகளும் உமன் ஆக்டிவிஸ்டுகளும் அபார்ஷன் ரைட்ஸ் குறித்து பேசுகிறவங்களும் தொடர்ச்சியாக எழுப்பிட்டு வராங்க. அதே மாதிரி தன்யா ராஜன் இன்னொன்று சொல்கிறாங்க, ஜஸ்ட் லிசன் டு தமிழ்நாடு ஸ்பீக்கர் பிரபாகர்ஸ் சவுண்ட் பைட் அட் த ஆன்டி அபார்ஷன் ரேலி இன் சென்னை. He said, I am happy to be part of an event that is against abortion. ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறேன். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, can we expect தமிழ்நாடு government to take more action? Answer, we should bring it to the notice of the Honorable Chief Minister Joseph Vijay, who has got innovative ideas. He understands things and keeps all the information at the tips of his fingers. So if only we bring it to his notice, he will definitely take steps on this. அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த கேள்வி அங்கே கேட்டதுக்கு. What the hell does that even mean? இது என்ன கொடுமையாக இருக்குது? Also, to the Catholic priest and the bishops who headed this, the women in Tamil Nadu and India will resist such moves no matter who it comes from. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. 2021 இந்த கருக்கலைப்பு எம்டிபி ஆக்ட் இருக்குல்ல, இதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுமா? அது
2021 அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு திருமணமாகாத பெண்ணும் ஒருவேளை கருவுற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமாகாத பெண்ணும் சட்டப்படி கருக்கலைப்பு சேவையை பெற முடியும். அதாவது திருமண நிலை மட்டும் கருக்கலைப்பை மறுப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் பெண்ணின் உடலுக்கு அவங்களுடைய உரிமைக்கு அவங்களுடைய விஷயத்தை தான் பாதுகாப்பு என்பது அதிகமாக உரிமை என்பது வழங்கப்படுகிறது. அதுதான் யதார்த்த நிலையும் கூட. இதில் எமோஷனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சென்சிட்டிவாக அதை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது அந்த பெண் எடுக்கக்கூடிய உரிமை சார்ந்தது, அவங்க உடல் அவங்க உரிமை. அதில் தலையிட நீங்கள் யாரு சார்? நீங்கள் யாரு? முதல்ல ஒரு பக்கம் பிரீஸ்ட் நடத்தக்கூடிய ரேலியில் சபாநாயகரை போய் கலந்துக்கிறாரு, ஒரு பக்கம் அமைச்சர் என்னன்னா கிறிஸ்தவம் எனக்கு இதை தான் கற்றுக் கொடுத்துருக்குது, கிறிஸ்தவம் அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறாரு. அவருடைய பழைய வீடியோவை போட்டு கையில் அருவாளையோ கத்தியோ வச்சிருக்கிறாரு, இல்லை வேற ஏதோ கட்டையை வச்சிருக்கிறாரு. இதான் அன்பின் மொழியான்னு கேட்குறாங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவம் அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்தது உங்க தமிழ் இனத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு கிறிஸ்தவ வர்சஸ் தமிழுங்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஒரு புரிதலற்ற வாதத்தை அங்கே வைக்கிறாரு. இனங்க நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள, ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ இது போன்ற பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான நபர் போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது மிக 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 வருந்தத்தக்கது. இதை கடந்து செல்லவே முடியாத ஒரு விவகாரம். பெண் உரிமை குறித்தும் பெண் விடுதலை குறித்தும் பெண்ணினுடைய உடல் உரிமைகள் குறித்தும் பேசக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியின் ஒரு எம்எல்ஏ, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற சபாநாயகர் இப்படியான விஷயங்களில் கலந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று சமூக வலைதளங்களில் கொந்தளித்து எழுதி வருகிறார்கள். இதற்கு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரங்கள் குறித்தும் கருக்கலைப்பு சட்டங்கள் குறித்தும் உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.